ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, மன நெருக்கடி போராட்டங்கள் வருகிற பொழுது நாம் தேவனை நம்பக்கூடுமோ என்று நம்முடைய மனதிலே தோன்ற எழலாம். அந்த சமயங்கள் எல்லாம் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்று கொலோசியர் 3:2 நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவனிடத்தில் இருக்கிற நன்மையானவைகளையே நீங்கள் உற்று நோக்குங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே, உங்கள் வாழ்வில் உங்களால் கையாள முடியாத நிலைமைகள் வருகிற பொழுது, அப்பொழுது நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள் எது மிக முக்கியமானது தெரியுமா? தேவனை பற்றிய எண்ணங்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Your best thoughts are God thoughts. நீங்கள் தேவனை பற்றி நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் மிக முக்கியமானது. பிரச்சனைகள் வருகிற பொழுது, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, நீங்க தேவனை பற்றி நினைக்கிறீர்களே, நான் தேவனை நம்பக்கூடும், நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறது உன்னதமான ஒரு நினைவாய் இருக்கிறது. காரணம், அவர் எல்லா குழப்பத்தின் மத்தியிலும் நெருக்கடிகளின் மத்தியிலும் அவைகளுக்கு மேலாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்பதை இந்த வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 83:17, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணர வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் ஒருவர் மட்டுமே இந்த பூமியின் மேலே மகா உன்னதமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல 89வது சங்கீதத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அந்த தேவனுடைய பராக்கிரமத்தை பற்றி அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதத்திலே 89:6, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் மகா பெரிய மகிமை நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். காரணம், வழி அவரை கீழே தள்ள முடியாது. Pain does not play God. இன்றைக்கு இருக்கிற உலக பொருளாதாரம் அவரை ஒன்றும் பாதிப்படை செய்விடுகிறதில்லை. இந்த உலகத்திலே நாம் கண்டு பார்க்கிற இந்த வானிலைகள் அவரை ஒன்றும் தொந்தரவு செய்வதில்லை. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவரை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வருவதில்லை. It doesn't define him. இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் அவருக்கு இன்ஃபெக்ஷனை கொண்டு வர முடியாது. மரணம் கூட அவரை பார்த்து அவனை சாகடித்து விடுவேன் என்று கூட சொல்ல முடியாது. காரணம் என்ன? கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் மகா பெரியவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற எபேசியர் 3:20, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் உங்களுடைய சூழ்நிலை விரும்பக்கூடாததா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காததா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் மலைகளை, உங்களை சுற்றி நிற்கிற மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்க மோசமான சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். ஆனால் மலைகளையே நகர்த்தி போடுகிற அவரை பாருங்கள். Stare at mountain less and at the mountain mover more. மலைகளை நகர்த்தி போடுகிற அவரை பாருங்க. அவருடைய பரிசுத்தத்தின் மகிமையும் வல்லமையை நீங்கள் பாருங்கள். அது உங்களை அதிகமாய் அந்த தேவனுடைய நம்பிக்கைக்குள்ள கொண்டு போகும். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. இயேசுப்பா, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, தன்மைகள், சூழ்நிலை உருவாகிறதே, அவைகள் நம்முடைய பாதத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். பிரச்சனைகள் மலை போல எழும்பி நிற்கிறது.
ஆனால் மலைகளையே தகர்த்தி போடுகிற உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அவ்விதமா என்ன சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலையிலே நீர் அந்த மலைகளை நிர்மலமாக்குகிற தேவன் என்று சொல்லி இவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி, அதை இவர்கள் காணும்படி நீ செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் கர்த்தராகிய தேவன் என்பதை இவருடைய வாழ்விலே நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.